अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு விதமாக அப்படி எடுத்துரைக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்திலே இந்த ஸ்தோத்திரத்தை பல பல பத்ததிகளாக, அதாவது பல பல பகுதிகளாக என்று சொல்லலாம், பிரித்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். முதலிலே பிரஸ்தாவனா பத்ததி என்று முன்னுரையாக சில விஷயங்களை சொன்னார். சமாக்கியா பத்ததி என்று அதனுடைய பேரினுடைய திருநாமத்தினுடைய வைபவத்தை சொன்னார். அதற்கு பிறகு பிரபாவ பத்ததி என்று பெருமைகளை பற்றி சொன்னார். அதற்கு பிறகு ஸ்ரீராமாயண நிகழ்ச்சிகள், அதிலே பாதுகையினுடைய பிரபாவம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்று அது பற்றி சில பல பத்ததிகள் அருளி செய்தார். கடைசியாக நாம் 13வது பத்ததியாக அந்த பராக பத்ததி என்று அதிலே சில ஸ்லோகங்களை பார்த்தோம். அதாவது பராக பத்ததி ஒரு 30 ஸ்லோகங்களை கொண்டதாக அமர்ந்திருந்தது. அந்த பாதுகா தூளி, பாதுகையிலிருந்து கிடைக்கக்கூடிய தூளி இருக்கிறது, அந்த தூளியினுடைய வைபவத்தை ஒரு 30 ஸ்லோகத்தாலே அனுபவித்தார். அதை நாம் நிறைவு செய்து விட்டோம். அடுத்தபடியாக இப்பொழுது நாத பத்ததி என்கிற இந்த ஒரு பத்ததியானது அப்படி ஆரம்பிக்கப்படுகிறது. நாதம் என்னால் என்ன? இந்த பாதுகையை சாத்தி கொண்டு எம்பெருமான் எழுந்தருளுகிற பொழுது அதிலிருந்து ஒலி எழுகிறது அல்லவா, ஒரு சப்தம். அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய சப்தத்தினுடைய பெருமை, அதை மட்டுமே ஒரு பத்ததியாக வைத்து இதில் கிட்டத்தட்ட 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன் இந்த பத்ததியிலே, நாத பத்ததியிலே. ஆக இந்த நாத பத்ததியிலே அந்த பாதுகையினுடைய சப்தத்தை, ஒலியை, அந்த ஒலியினாலே ஏற்படக்கூடிய சிறப்புகளை எல்லாம் அருளி செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் ஸ்லோகம் நாத பத்ததியிலே, அதாவது பாதுகா சகஸ்திரத்திலே இப்பொழுது 381வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையினுடைய நாதம் என்கிறது எப்படி இருக்கிறது, வேதங்களுடைய நாதம் போலே இருக்கிறது என்பதாக இங்கே முதலிலே தெரிவிக்கிறார் என்று கொள்ளலாம். ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே மிதா சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜக் கிமபி சிஞ்சிதம். ஸ்ருதீனாம் பூஷணானாம் தே என்று ஆரம்பிக்கிறார். அதாவது இது முதல்ல என்னங்க, ரங்கேந்திர பாதுகே, ரங்கேந்திர பாதுகே. ரங்கேந்திரன் என்னால் திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனுடைய பாதுகை இது என்று அதை அழைத்தார். அதில் என்ன, அந்த இதுலேருந்து ஒலி எழுகிறது. அது எங்கேருந்து ஒலி எழுகிறதுனா சிஞ்சிதம். சிஞ்சிதம் என்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள், அதாவது பாதுகையினுடைய குமிழ் என்று இருக்கிறது, அந்த குமிழிலே பரற்கற்களை போல, சலங்கையிலே ரத்தனங்களை போடுவது போல
அந்த குமிழிலையும் ரத்தனங்களை வைத்திருப்பார்கள். அது போகிற பொழுது அழகாக சப்தம் எழுப்பும். அதனால சிஞ்சிதானாம், அது என்னன்னா அது அதிலிருந்து ரத்தனங்களுடைய சப்தம் அதிலிருந்து எழுகிறது. எம்பெருமான் நடந்து செல்லுகிற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா சொல்றார், ஸ்ருதீனாம் பூஷணானாம் என்கிறார். வேதங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அது அந்த சப்தமானது வேதங்களுக்கும் அலங்காரமாய் இருக்கிறது என்றே கொள்ளலாம். அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லுகிறார், அது ஸ்ருதீனாம் மிதா சங்கர்ஷ சஞ்சாத்தம். வேதங்களுடைய வார்த்தைகள் ஒன்றோடொன்று அப்படி சேருகிற பொழுது அது என்ன ஆகிறது, ஒன்றுக்கொன்று உரைகிறது. அதாவது அது ஒன்றுக்கொன்று மோதுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அதிலிருந்து உண்டாகிற ரஜகா, சொல்ல இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பொடி. அதாவது சாதாரணமாக ரெண்டு கற்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டால் என்ன ஆகும், நடுவில் ஏதோ கொஞ்சம் பொடி உண்டாகும். அதுபோல வேத சப்தங்கள் மோதிக்கொண்டாலும் அதில் உண்டாகிற பொடி போல ஏதோ உண்டாகிறதாக, இதெல்லாம் கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயம்தான். அதுபோல என்ன ஆகிறதுன்னு கேட்டா, இதை நான் நினைக்கிறேன். அதாவது உன்னுடைய ஒலியானது வேதங்கள் சொற்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற போது எழுகின்ற ஒலி போலே இருக்கிறது என்று அப்படி சொல்லலாம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் எப்படி அருளி செய்கிறார். உன்னுடைய குமிழிலே ரத்னங்கள் இழைக்கப்பட்டு இருக்கின்றன. பெருமாள் சாத்தி கொண்டு எழுந்தொழுகிற பொழுது அந்த ரத்னங்கள் சப்திக்கின்றன. அதை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, உனக்கு அலங்காரமாயிருக்கக்கூடிய வேதங்களுடைய சொற்கள் அது ஒன்றோடு ஒன்று உரைத்தலால் உண்டான பொடி போலே தோன்றுகிறது, அல்லது உரைத்தலால் உண்டான ஒரு சப்தம் போலே தோற்றுகிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 382வது ஸ்லோகம், அதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால், நான் ஏதோ என்னுடைய அற்ப வாக்குகளை கொண்டு இந்த தோத்திரத்தை அருளி செய்கிறேன். அதாவது அவையடக்கத்தோடு வேதாந்த தேசிகன் நைச்சானுசந்தானம் பண்ணுகிறார். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறேன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், என்னை போய் நீ என்ன சொல்லுகிறாய், உனக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல என்னுடைய இந்த வாக்குகளை கூட அவர்கள் தூஷிக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது உன்னுடைய பாதுகையிலிருந்து எழக்கூடிய ஒலிகள் அந்த தூஷணங்களை எல்லாம் அடக்குகின்றன என்பதாக இப்படி ஒரு அர்த்தத்தை அருளி செய்கின்றார். முரபின்மணி பாதுகே பவத்யாஹ ஸ்துதிம் ஆகர்ணயதாம் மயா நிபத்தாம் அவதீர ஸ்ரீவ மஞ்சுநாதை அச்சமத்கார வாசாம்சி துர்ஜனானாம். முரபின்மணி பாதுகே, முரன் என்கிற அசுரனை அழித்தவனுடைய பாதுகையே, நன்ன மாணிக்கங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கிற பாதுகையே என்கிறார். நான் என்ன பண்ணுகிறேன் இப்பொழுது, பவத்யா ஸ்துதிம், பவத்யாக ஸ்துதிம், உன்னை குறித்த ஒரு ஸ்துதி, அதுதான் இந்த பாதுகா சகஸ்திரம். எதை நான், இது எப்படிப்பட்ட மயா நிபத்தாம், என்னாலே இப்படி இயற்றப்பட்டதா இருக்கக்கூடிய பவத்யாக ஸ்துதிம், இந்த ஸ்துதி அதாவது பாதுகா சகஸ்திரம், இதை ஆகர்ணயதாம், ஆகர்ண அதை காதால கழுக்கிறாளாம். கேட்கிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பொறாமையினாலே என்ன பண்ணுவார்கள், இவன் என்ன சொல்லிவிட்டான், இவனுக்கு என்ன தெரியும் பெருசா, இன்னும் பெருசா சொல்ல வந்துட்டானே என்று இப்படியெல்லாம் தூஷிக்க தொடங்குகிறார்களாம். அதெல்லாம் அச்சமத்கார வாசாம்சி துர்ஜனானாம், அச்சமத்கார வாசாம்சி, துர்ஜனங்கள் எப்பொழுதும் உயர்ந்த வஸ்துக்களை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள் இல்லையா, அப்படித்தானே வெய்வார்கள். மணவாள மாமனிகள் கூட மிக அற்புதமாக உபதேசரத்ன மாலை என்கிற கிரந்தத்தை அருளி செய்தார். ஆச்சாரியர்கள் பரம்பரையாக நமக்கு உபதேசித்து வருகிற அர்த்தங்களை எல்லாம் ஒரு ரத்தின மாலை போலே தொகுத்து அவர் ஒரு கிரந்தம் அருளி செய்கிறார். என்னுடைய ஆச்சாரியருடைய கிருபையாலே இந்த கிரந்தத்தை நான் அருளி செய்கிறேன் என்று முதல் பாசுரத்தில் சொன்னார். ஆனால் உடனே இரண்டாவது பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார், மற்றோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்தது என் நெஞ்சே. மற்றோர்கள் விரோதிகள்லாம் மாச்சரியத்தாலே பொறாமையினாலே என்னுடைய இந்த கிரந்தத்தை இகழ்வார்கள், இகழ்ந்தால் இகழ்ந்து விட்டு போகட்டும். என்ன சொல்லுங்க, இகழ்கை ஆச்சரியமோ ஆச்சரியமோதான் அவர்க்கு, அவா இகழல் என்னாத்தான் ஆச்சரியம், ஏன்னா அவ துஷ்டர்கள் அப்படித்தான் பண்ணுவா. இகழ்கை ஆச்சரியமோதான் அவருக்கு, ஆச்சரியம் அவை இகழ்கை என்கிறது ஆச்சரியமா என்ன,
அவர்கள் இகழ்வுதான் அவளுடைய சுபாவம். ஏன்னா அப்படியும் பொருள் கொள்ளலாம். இன்னும் இப்படி கூட பொருள் கொள்ளலாம். இகழ்கை ஆச்சரியமோ தானவர்க்கு. தானவர்னா யாரு இங்க சொல்லுகிறாரு வேதாந்த தேசிகன்? துர்ஜனானாம் என்று சொல்றாரு. அவள் தான் தானவர். என்னால் ஆறு அசுர ராட்சதர்களுக்கெல்லாம் தானவர்னு பேர். அதனால அவர்களுக்கு இகழ்கை ஆச்சரியமோ. தானவர்களாயிருப்பவர்கள் இகழத்தான் செய்வார்கள். அதை பற்றி நான் ஒன்றுமே கவலைப்படவில்லை. ராமானுஜ நூத்தந்தாதியருளி செய்த அவரும் கூட சொல்லுகிறார். திருவரங்கத்து அமுதனாரும் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை மற்ற பழிக்கில் புகழ் என்கிறார். பழித்தாலும் அது புகழ்தான் என்கிறார். போல நல்ல காரியம் நடந்தால் அதை ஆட்சேபிப்பவர்கள் என்று சிலர் இருப்பார்கள். அதுபோல பவத்யாக ஸ்துதிம் மயா நிபத்தாம் பவத்யாக ஸ்துதிம் ஆகர்ணயதாம் துர்ஜனானாம் அச்சத்கார வாச்சாம்சி. அதை ஆட்சேபிக்கின்ற துர்ஜனர்கள் அவளுடைய அச்சமத்கார வாச்சம்சி என்னன்னா துளி கூட சமத்காரமே இல்லாத அசட்டு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை எல்லாம் மஞ்சுநாதைஹி அவதீரசீவா என்ன சொல்ற? அவதீரயசீவா மஞ்சுநாதைஹி, உன்னுடைய இனிமையான சப்தத்தாலே அந்த அவர்களுடைய அசட்டு வார்த்தைகளை எல்லாம் நீ என்ன பண்ணுகிறாய்? அடக்கி விடுகிறாய். உன்னுடைய ஓசையினாலே அந்த வார்த்தைகளை நீ அடக்கி விடுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 383வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்லுகிறார்? பாதுகையை வணங்குகிறார்கள் அல்லவா, அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவது போல இருக்கிறது உன்னுடைய நாதம் என்று சொல்ல. நாத பத்ததி, இந்த நாதத்தை பற்றியே இந்த பத்ததி இல்லையா, அதனால அதை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. விகிதேஷு அபிவாதனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதா மதுரம் மதுவைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. அதாவது விகிதேஷு அபிவாதனேஷு, யார் உன்னிடத்துல அபிவாதனம் பண்ணுவது, இப்படிப்பட்ட நான் வந்திருக்கிறேன் என்று அப்படி அபிவாதனம் என்று சொல்லுவார்கள். அப்படி வணங்கி சேவிக்கிற பொழுது இப்படிப்பட்ட நான், இந்த குலத்திலே பிறந்த இப்படிப்பட்ட நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவது, அதெல்லாம் பண்றாளாம். அந்த கமனோதிரீத் கர்ப்பரத்னநாதா. அப்ப என்ன பண்றான் எம்பெருமான்? அந்த சஞ்சாரத்தாலே உண்டு பண்ணப்பட்ட நாதம் அப்பொழுது எழுகிறது. எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது எல்லாரும் அவனை வணங்குகிறார்கள். அப்போ சஞ்சாரம் பண்ற எம்பெருமானுடைய திருவடி பாதுகையிலிருந்து ஒரு ஒலி எழுகிறது. அது எப்படிப்பட்ட ஒலி? மதுரம், மிகவும் இனிமையான ஒலி. மதுவைரி பாதரக்ஷே, மது என்கிற அரக்கனை அழித்தவனுடைய பாதுகையே என்று சொல்லி அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. பிரத்யபிவாதனம் என்னால் வணங்குகிறவர்களை ஆசீர்வதிப்பது போல. அதாவது ஒருத்தன் அபிவாதியே ஆங்கிரசக பார்கஸ்பத்திய பாரத்வாஜ என்று இப்படி தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளுகிற பொழுதோ, நான் தான் இந்த குலத்திலே பிறந்தவன், என்ன நட்சத்திரத்தை உடையவன், என்ன பெயரை உடையவன் என்று வணங்கினால் உடனே பெரியவர்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள்? ஆயுஷ்மான் பவா என்று ஆசீர்வாதம் பண்ணுவா. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவா, க்ஷேமமாயிரு என்று, எம்பெருமான் உன்னை ரட்சிக்கட்டும் என்று இப்படியெல்லாம் வார்த்தை சொல்லுவார்கள். இப்பொழுது பாதுகை முன்னாலே வணங்குகிறார்கள். அப்பொழுது பாதுகையினுடைய குமிழிலிருந்து அந்த சப்தம் உண்டாருது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, எம்பெருமான் உன்னை ரட்சிக்கட்டும், ஆயுஷ்மான் பவா என்று ஆசீர்வதிப்பது போல அந்த ஒலியானது இருக்கிறது என்று, இப்படியாக அந்த பாதுகையினுடைய ஒலியானது தன்னை சேவிப்பவர்களை ஆசீர்வதிப்பது போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவித்தார். இது போல இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது, அந்த நாதம், அதை பற்றி மட்டும் ஒரு 100 ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் அனுபவிக்க போகிறோம். நம் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।